வணக்கம். லாஸ்ட் வீடியோல லிஸ்ட்ல ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டை கம்பைன் பண்ணி எப்படி வெப்சைட்ல லிஸ்ட் கிரியேட் பண்ணலான்றத பார்த்தோம். இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். என்னோட லேப்டாப்ல டாஸ்க் பார்ல சர்ச்ல போய் நோட்பேட்++ன்னு டைப் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு நோட்பேட் ஓபன் ஆயிட்டு இருக்கு. நான் நியூவா ஒரு பேஜ் கிரியேட் பண்ண ஃபைல போய் நியூன்னு கொடுத்துக்கிறேன். HTML யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன HTML டேக்ஸ்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கோ அதெல்லாம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி டாக் டைப் HTML. நம்ம கொடுக்கக்கூடிய வெப் ப்ரௌசர் இது ஒரு HTML டாக்குமெண்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த டேக் கொடுக்குறோம். அடுத்து HTML opening tag, HTML closing tag. இதுக்குள்ள head opening tag, head closing tag. இந்த head opening and closing tag குள்ள title opening tag, title closing tag. இந்த heading closing tag அப்புறம் body opening tag. எங்க HTML ஓட closing tag முடியுதோ அதுக்கு முன்னாடி body closing tag கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம description list பத்தி பார்க்க போறோம். ஸோ டைட்டில்ல நான் description listன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஃபைலை சேவ் பண்றேன். எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இல்ல ஃபைல் நேம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்து .htmlன்னு கொடுத்துக்கலாம். இந்த .html நான் கொடுத்து ஃபைலை சேவ் பண்ணா எனக்கு இது எல்லாமே ஒரு HTML டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நான் ஃபைல் எனக்கு எந்த பாத்ல வேணும்ன்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு டெஸ்க்டாப்ல வேணும். நான் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்றேன். இது எல்லாமே HTML டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. முதல்ல நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். அதுக்கு H1 opening tag, H1 closing tag கொடுத்துக்கிறேன். இதுல my programming lineன்னு ஹெட்டிங் டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்ம இந்த HTML டாக்குமெண்ட்டை எந்த இடத்துல சேவ் பண்ணோமோ அந்த இடத்துல போய் பார்க்கலாம். நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணியிருக்கேன். description list.htmlன்னு எனக்கு ஒரு HTML ஃபைல் டெஸ்க்டாப்ல சேவ் ஆயிருக்கும். நான் இதை ஓபன் பண்றேன். நம்ம வெப்சைட் நமக்கு ஓபன் ஆயிடுச்சு. நான் டைட்டில்ல description listன்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அது எனக்கு இந்த டேப்ல டிஸ்பிளே ஆகும். நான் பாடியில என்ன டைப் பண்றேனோ வெப் பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். நான் பாடியில வெறும் ஹெட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் என்னோட வெப் பேஜ்ல எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இன்னைக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்க போறோம். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிக்ஷனரி. இப்ப டிக்ஷனரியில ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மீனிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டும். ஏதாச்சும் ஒரு வேர்ட் நம்ம கொடுத்துட்டு அந்த வேர்டை பத்தி நம்ம சம் கண்டென்ட்ஸ் டைப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை டெஃபினிஷன் லிஸ்ட்னு சொல்லலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுக்கணும், அந்த டாபிக்னா என்னன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டும் அப்படிதான். இது எங்க யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியை பத்தி சொல்லுவோம். நம்ம கம்பெனிலேயே நிறைய சப்டைட்டில்ஸ் இருக்கும். அந்த ஒரு சப்டைட்டில்ஸும் நம்ம கொடுத்து அதை பத்தி நம்ம கண்டென்ட்ஸ் கொஞ்சம் கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை எப்படி கொடுக்கலான்றத பார்க்கலாம். என்ன டேக் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்ல கொடுக்கலான்றத இப்போ பார்ப்போம். முதல்ல டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் டேக் ஓபன் பண்ணிக்கலாம்.
நான் ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து நான் கொடுத்துட்டேன். இதுக்குள்ள தான் நான் ஒரு வேர்ட் கொடுத்து அந்த வேர்டோட மீனிங் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் கொடுத்துக்கிறேன். அந்த வேர்டுக்கும் நான் ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணோம். டிஸ்கிரிப்ஷன் டேர்ம்ன்ற டேக் வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் டேர்முக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள ஒரு வேர்ட் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். நான் HTML டைப் பண்ணியிருக்கேன். ஸோ HTML வந்து ஒரு வேர்ட். இதை பற்றி நான் வந்து சம் கண்டென்ட்டோ இல்லை இது வந்து என்ன வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா என்ன அப்படின்றத நான் ஒரு பேராகிராஃபாக கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு டேக் வந்து நான் யூஸ் பண்ணோம். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் டேட்டா. ஸோ நம்ம என்ன வந்து ஒரு வேர்ட் கொடுத்துருக்கோமோ அந்த வேர்டை பற்றி நம்ம சம் கண்டென்ட் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன் டேட்டான்ற டேக் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். நான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள அந்த கண்டென்ட்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ என்னோட வெப்சைட்டில் வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினிஷன் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுதான் வந்து டெஃபினிஷன் லிஸ்ட்டு. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேர்ட் வந்து கொடுத்துட்டு அந்த வேர்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா என்னன்றத நம்ம சொல்கிறது தான் டெஃபினிஷன் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். நம்மளோட வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து இந்த டெஃபினிஷன் லிஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்டில் நம்ம எப்படி வந்து கலரிங்ஸ் கொடுக்கலாம் இல்லை இன்னும் என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணலான்றத பார்ப்போம். இப்போ டெஃபினிஷன் டேர்ம்னு வந்து சொல்லி நான் ஒரு வேர்ட் கொடுத்துருக்கேன். டெஃபினிஷன் டேட்டான்னு கொடுத்து அதோட கண்டென்ட் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியாக நான் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ டெஃபினிஷன் டேர்ம் இருக்குல்ல, இதோட ஓப்பனிங் டேக்ல போய் நான் ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்து நான் கலர் கொடுக்குறேன். நான் ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து டெஃபினிஷன் டேட்டா இருக்குல்ல, இந்த பேராகிராஃப்க்கு வந்து இப்போ நம்ம கலரிங் கொடுக்க போகிறோம். இந்த டெஃபினிஷன் டேட்டான்ற ஓப்பனிங் டேக்ல நான் ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லை கலர் கொடுக்குறேன். எனக்கு ரெட் கலர் வேணும். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன ஸ்டைல் வந்து அங்கே அப்ளை பண்ணுமோ அது நம்மளோட வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வேர்ட் வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதோட மீனிங் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் டெஃபினிஷன் டேர்ம்க்கும் டெஃபினிஷன் டேட்டாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னா டெஃபினிஷன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து நம்ம கொடுக்கணும். இதுதான் டெஃபினிஷன் லிஸ்ட். இப்படி தான் வந்து நம்ம டெஃபினிஷன் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம்னா இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதில் நம்ம ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்ன்றது வந்து ஆர்டர் லிஸ்ட்டும் அன்ஆர்டர் லிஸ்ட் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஏன்னா அந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்லாம் ஏதாச்சும் சம் பாயிண்ட்ஸு இல்லை ஏதாச்சும் ப்ரொசீஜர் வந்து நம்ம கொடுக்கறதுக்காகவோ நம்ம வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ப்ராடக்ட் சர்வீஸ்லாம் பண்ணோம்னா அப்போ அந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்டை பற்றி சொல்ல போகிறோம். நம்ம வெப்சைட்னா என்ன, நம்ம வெப்சைட்டில் என்னென்ன சப்டைட்டில்ஸ்லாம் இருக்குது அதை பற்றிலாம் சொல்லும்போது இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நான் ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு ஆர்டர் லிஸ்ட் ஓப்பனிங் டேக் ஆர்டர் லிஸ்ட் க்ளோசிங் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். நான் லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணேன். லிஸ்ட் ஓப்பனிங் டேக் லிஸ்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். இதுலேயும் வந்து நான் HTML டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆர்டர் லிஸ்ட்குள்ளே நான் ஒரே ஒரு லிஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டுக்கு வந்து நான் 2 பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். அதை வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் ஓப்பனிங் டேக் அன்ஆர்டர் லிஸ்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள
இந்த HTMLக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸை இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்ல நான் கொடுக்க போறேன். ஸோ ஆர்டர் லிஸ்டா இருந்தாலும் சரி அன்ஆர்டர் லிஸ்டா இருந்தாலும் சரி லிஸ்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் நம்ம கொடுக்கணும். நம்மளோட HTML வந்து யாரெல்லாம் லேர்ன் பண்றாங்க அப்படின்ற நேம் வந்து நம்ம டைப் பண்ணலாம். நான் வந்து ராகேஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். செகண்ட் ரம்யான்னு கொடுத்துக்கிறேன். தேர்ட் வந்து ராதான்னு கொடுத்துக்கிறேன். ஃபோர்த் வந்து மலர்னு கொடுத்துக்கிறேன். ஃபிஃப்த் வந்து ரமேஷ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்ம HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம வெப்சைட்டில் நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த HTMLல வந்து நமக்கு 1ன்னு டிஸ்பிளே இருக்கு. ஏன்னா நான் என்னோட ஆர்டர் லிஸ்ட்ல வந்து ஒரே ஒரு லிஸ்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு 1 அப்படின்னு டைப் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து அடுத்தது கிரியேட் பண்ணுறேன். ஆர்டர் லிஸ்ட் இருக்குல்ல, இதுக்குள்ள நான் கிரியேட் பண்ணுறேன். லிஸ்ட் ஓப்பனிங் டேக் கொடுத்துட்டு லிஸ்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டூன் போட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னு என்னோட வெப்சைட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்படி கிரியேட் பண்ணுறது மூலயமா நம்மளோட வெப்சைட்டில் வந்து நம்ம என்ன வெப்சைட் கிரியேட் பண்ணுறோமோ அதோட நேமு அந்த வெப்சைட்டை பற்றி சில கண்டென்ட்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணி என்னென்ன நம்ம வெப்சைட்டில் வந்து சப்டைட்டில்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்து நம்ம என்ன சர்வீஸ் பண்ணுறோம், என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டை பற்றி சொல்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெறும் லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணியே நம்ம வெப்சைட்டை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காகலாம் வந்து இந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து தேவைப்படுது. இப்போ நான் வந்து இந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கால இதில் கலரிங் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து நான் கிளாஸ் கொடுக்குறேன். வெறும் லிஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு இதோட ஸ்டைலை வந்து நான் ஹெட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ல கொடுக்கணும். அப்போதான் எனக்கு வந்து அந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். நான் கொடுக்கக்கூடிய ஸ்டைலை வந்து ஸ்டைல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்து கொடுக்கணும். ஸோ நான் ஸ்டைல் ஓப்பனிங் டேக் கொடுத்துக்கிட்டேன், ஸ்டைல் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ள நான் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணணும். நான் கிளாஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் டாட்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன கிளாஸ்க்கு என்ன நேம் கொடுக்க போறனோ டைப் பண்ணணும். ஸோ நான் லிஸ்ட்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். நான் கலர் கொடுக்குறேன். எனக்கு வந்து எல்லோ வேணும். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் வேணும். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணுறேன். நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் ஆகும். டெக்ஸ்ட் எல்லாமே வந்து எல்லோவில் டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். அதை வந்து நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் தேவைன்னா கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இல்லை ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி டேரெக்டாகவே நம்ம அந்த டேக்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஸ்டைல் கொடுக்குறேன். கலர் வந்து பிங்க்ல வேணும். பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூல வேணும். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்ம HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் வந்து சம் பிரேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்டுக்கும் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் நான் வந்து பிரேக் லைன் வந்து கொடுக்குறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம கொடுத்துக்கலாம். ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நமக்கு சம் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம பேடிங்லாம் கொடுக்கலாம். நான் வந்து பேடிங் 20 பிக்சல் கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறேன். எனக்கு 30 பிக்சல் வேணும். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இருக்கிற
டெக்ஸ்ட் சைஸை விட எனக்கு பெருசா இருக்கு. அப்போ 30 பிக்சலை விட கம்மியான பிக்சல்ல தான் நம்ம டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆனதுனால நமக்கு சின்னதா தெரிஞ்சுது. இப்போ நான் 30 பிக்சல் கொடுத்ததுனால நமக்கு பெருசா தெரியுது. நம்ம கம்மி பண்ணிக்கலாம். 10 பிக்சல்லே கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ நமக்கு அந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. நான் பேடிங் வந்து 20 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வெப்சைட்டில் வந்து அன்ஆர்டர் லிஸ்டோட ஸ்பேஸு அங்கேருந்து எனக்கு எல்லா பக்கமுமே 20 பிக்சல் வந்து மார்ஜின் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுவே வெப்சைட்டோட ஸ்க்ரீன் சைஸுக்கும் இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் நடுவில் சம் ஸ்பேஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து மார்ஜின் வந்து கிரியேட் பண்ணும், அதை ஆர்டர் லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணும். ஸோ நான் இங்கே மார்ஜினு கொடுத்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வெப்சைட்டோட ஸ்க்ரீன் சைஸ்லேருந்து அந்த ஆர்டர் லிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கும் வெப்சைட்டோட ஸ்க்ரீன் சைஸுக்கும் நடுவில் சம் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணுறது மூலயமா ஸோ இந்த மாதிரி கேப் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேடிங் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம நடுவில் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு உள்ளாயுமே பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம கேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட் இந்த 3 லிஸ்ட்டையுமே யூஸ் பண்ணி கூட நம்மளால ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு HTML டேக்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.